அமெரிக்க படைகள் காபூலில் இருந்து வெளியேறி தாலிபான்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி 5 ஆண்டுகள் கடந்துள்ளன. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் உலகின் மிக மோசமான மனித உரிமை மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளில் ஒன்றை எதிர்கொண்டு வருகிறது. 20 ஆண்டு கால போருக்காக அமெரிக்கா சுமார் $2.3 டிரில்லியன் செலவிட்ட நிலையில் தற்போது ஆப்கானிஸ்தானுக்கான சர்வதேச உதவிகள் கடுமையாக குறைந்துள்ளன. நாட்டின் சுமார் 45% மக்கள் மனிதாபிமான உதவியை சார்ந்துள்ளனர். 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது மனிதாபிமான நிதியுதவி சுமார் 70% குறைந்துள்ளது. இதன் மிகப்பெரிய பாதிப்பு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கே ஏற்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்புக்கு மேல் சிறுமிகள் கல்வி கற்க தாலிபான்கள் தடை விதித்துள்ளனர். இதனால் சுமார் 24 லட்சம் சிறுமிகள் பள்ளிக் கல்வியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளனர். பெண்கள் பெரும்பாலான வேலைகளை செய்யவும் நீண்ட தூரம் தனியாக பயணிக்கவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் UN விமன் அமைப்பின் தகவலின்படி ஆப்கானிஸ்தானில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் மாதத்திற்கு 1 அல்லது 2 முறை மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்கின்றனர். இதனால் மனநல பிரச்சனைகளும் அதிகரித்துள்ளன. இதற்கிடையே 10 ஒரு ஆப்கான் குழந்தை கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சேவ் தி சில்ட்ரன் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 1.1 கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படும் என யுனிசெஃப் மதிப்பிட்டுள்ளது. மறுபுறம் 2022இல் கசகசா சாகுபடிக்கு தாலிபான்கள் தடை விதித்ததை அடுத்து அபின் உற்பத்தி சுமார் 95% குறைந்துள்ளது. ஆனால் கிராமப்புற மக்களின் முக்கிய வருமான ஆதாரம் பாதிக்கப்பட்டதால் புதிய பொருளாதார நெருக்கடி உருவாகியுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகும் வறுமை, பசி, நோய் மற்றும் பெண்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் ஆப்கானிஸ்தானின் அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்து வரையறுக்கின்றன என்பது கவலைக்குரியதாக பார்க்கப்படுகிறது.